கொழும்பு பத்திரமுல்லையில் அமைந்துள்ள பிரபலமான தேசிய பாடசாலையின் 11ஆம் தர மாணவன் ஒருவன் அதே பாடசாலையில் உள்ள மற்றொரு மாணவனால் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான மாணவர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 3ஆம் தேதி மதியம் 12:05 மணியளவில் 3 மாணவர்களுடன் வந்த 11ஆம் தர மாணவன் இந்த தாக்குதலை மேற்கொண்டதோடு தாக்குதலுக்கு இலக்கான மாணவரின் காது பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. எனினும் இந்த தாக்குதலின் விளைவாக காதில் காயம் ஏற்பட்ட மாணவனின் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்க பாடசாலை நிர்வாகம் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் மாணவனை வைத்தியசாலையில் அனுமதிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எங்களுக்கு இழப்பீடு தேவையில்லை. என் மகனுக்கு நடந்தது இன்னொரு பிள்ளைக்கு நடக்கக்கூடாது என்பதற்காக நான் சட்ட நடவடிக்கை எடுக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் என் மகன் மீது கத்தியால் குத்தியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? இருப்பினும் இதுகுறித்து நாங்கள் விசாரித்த போது சம்பந்தப்பட்ட பாடசாலையின் அதிபர் தாக்குதல் குறித்து மறுநாள் காலையில் தனக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் பாடசாலை நிர்வாகம் இந்த விவகாரம் குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார்.